அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாக அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குகிறோம். எல்லா படைப்புகளையும் படைத்து அதை பரிகுபடுத்தும் அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். தொழுகையின் சிறப்புகள். பாவ அழுக்குகளை போக்கும் தொழுகை. அன் உப்ன ஹுபைரா قال سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول أرأيتم لو أن نهر بياب أحدكم تغسل فيه كل يوم 5 مرة هل بقي من دونه شيئا قالوا لا يبقى من درنه شيئا قال فكذلك مثل الصلاة 5 يمحو الله بهن خطايا رواه البخاري والمسلم والترمذي والنساء وابن ماجه من حديث عثمان. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற தாம் கேட்டதாக ஹஸ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். உங்களில் எவரேனும் ஒருவருடைய வீட்டு வாசலுக்கு அருகில் ஒரு ஆறு ஓடுகிறது. அவர் அதில் தினமும் 5 தடவை குளிக்கிறார். அவரது உடலில் கொஞ்சமும் அழுக்கு இருக்குமா என்று நபி அவர்கள் வினவிய போது அழுக்கு அறவே இருக்காது என சஹாபாக்கள் பதிலளித்தார்கள். அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 5 நேர தொழுகைகளும் இவ்வாறுதான். அவற்றின் காரணமாக அல்லாஹ் தஆலா பாவங்களை அழித்து விடுகிறான் என அருளினார்கள். பாவ அழுக்குகளை போக்கும் தொழுகை. அன் ஜாபிர் قال رسول الله صلى الله عليه وسلم مثل الصلاة 5 كمثل النهر جار غمر على باب أحدكم غسلوا منه كل يوم 5 مرة رآه مسلم كذا في الترغيب. ஹஸ்ரத் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பதாவது, ஐங்கால தொழுகைகளுக்கு உதாரணமாகிறது. உங்களில் ஒருவருடைய வீட்டு வாசலுக்கு முன்னால் பெருக்கெடுத்து ஓடும் ஆழமான ஆற்றில் 5 முறை அவர் குளிப்பதை போன்றதாகும் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிக்கிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.